ஒரு பவுலில் 300 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. மைதாவில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கை வச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பெசரி விடுங்க. நல்லா பார்த்திங்கன்னா பெசரிடும். இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஃபார்மேஷனுக்கு வரும் மாவு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விடுங்க. நல்லா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபார்முக்கு வரணுங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சுற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா ஆயில் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதை ஒரு 30 மினிட்ஸ் ஊற விடலாங்க. இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சோம்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆனியனுடைய அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், இதை நீங்கள் 2 ஸ்பூன் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். தனியாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா உங்களுக்கு ஊறி வந்திருக்கு. இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ உருண்டை பிடிச்ச மாவு நீங்கள் சப்பாத்தி கல்லில் வச்சு அழகாக திரட்டி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாதிரியே ஃபர்ஸ்ட்டு திரட்டி எடுங்க எல்லா மாவையும். அதுக்கப்புறம் அந்த மாவில் மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதாவை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. திரும்ப இதுக்கு மேலேயே இன்னொரு லேயர் வைங்க. இது மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு லேயர் வைங்க. இது மேலே லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க ஆயிலை. இந்த மாதிரி நீங்கள் 4லேருந்து 5, 6 வரைக்கும் போகலாம். நம்ம 3 ஃபார்மும் நிறுத்திட்டோம். இப்போது இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் உருட்டிடுறது. அப்புறம் இதை 4 பீஸாக நம்மளுக்கு கிடைக்குங்க. 4 பஃப் நம்ம மேக் பண்ண முடியும் இது மூலமாக. இப்போ இது மேலே லைட்டாக மாவு தட்டிட்டு நல்லா பார்த்திங்கன்னா திரட்டிட்டு, ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் திரட்டுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய மசாலாவும் வெள்ளை முட்டை ஒரு 1/2 முட்டையை இது மேலே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மைதா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணிடணும். அதை வச்சு நல்லா ஒட்டிக்கலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி நம்மளுக்கு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஓவன் பிளேட்டில் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய பஃப் எல்லாத்தையும் வைங்க. மேலே ஒரு முட்டையை மட்டும் பீட் பண்ணி எந்த இதுவும் சேர்க்காமல் அதை நல்லா எக் வாஷ் பண்ணி விடுங்க. அப்போ நல்லா ப்ரௌனிஷாக உங்களுக்கு மேலே வரும். சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டோம் ஒரு 10 மினிட்ஸ் மைக்ரோவேவை. இப்போ அதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு செட் ஆஃப் பஃபும் உள்ளே போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 10 நிமிஷம் நல்லா பேக் பண்ணி எடுத்தோம்னாலே நம்மளுக்கு பக்காவாக ரெடி ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான பஃப் கிடைக்கும். இன்னும் லேயர் ஃபார்மேஷன் அதிகமாக பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா உங்களுக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ரெசிபி.